இப்போ இந்த இஷ்யூ வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்டின்னா, ஏன்னா யூசுவலாவே பெண்கள் வந்து வீட்ட விட்டு வெளியில எங்கேயாவது நடமாடும்போதா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல், காலேஜஸ் நெறைய இடத்துக்கு போகும்போதா இருக்கட்டும், அந்த மாரி எல்லாமே நடக்கக்கூடிய ஒண்ணு நம்ம பார்த்துருப்போம். ஓகே. ஏதோ ஒரு வேலை ரீதியாக வெளியில வரும்போதோ, அந்த மாரியான விஷயங்கள். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேஸ்ல நைட்டு வீட்லேருந்து வெளியில ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு ஆக்சுவலி. ஓகே. நான் வீட்டுக்குள்ள வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாததுனால, வெளியில ரெஸ்ட் ரூம் போன பொண்ணுக்கு நேர்ந்த ஒரு நிலைமை தான் இது. அதுவும் வீட்லருந்து ஒரு 200 மீட்டர் ஓகே தூரத்தில தான் அவங்களுடைய இந்த உடலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுவும் துண்டுகளாக வெட்டப்பட்ட நிலையில். ஏன்னா, முந்தன நாள் இரவு காணாமல் போன அந்த பெண் நேற்று மதியம் ஈவினிங் போல தான் அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காவல்துறையினரும் அஜாக்கிரதையின் காரணமாகத்தான் இங்க சஸ்பெண்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. பிளஸ் அவங்களுடைய பெற்றோர்கள், ரிலேட்டிவ்ஸ் தரப்புலேருந்து மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்கீங்க அப்படின்னா, மீடியாலாம் பார்க்குறப்போ, இல்ல அவங்க வந்து போய் நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது தகாத வார்த்தையால பேசினாங்க. அதுவும் உடனடியாக அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க சொல்லப்படுது. இந்த பெண்ணினுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ல தான் நமக்கு முழுமையான காரணம் இங்க தெரிய வரும். ஏன்னா இப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. அது இன்னொன்னும் அடுத்தது காவல்துறையினர் என்கொயரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஒரு 10 பேரிடம் விசாரணையானது நடைபெற்றுட்டு இருக்கு. தனிப்படை அமைத்தும் 6 தனிப்படை அமைத்தும் இங்க யாரு குற்றவாளிகள் அப்படிங்கிறதையும் இங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க.